Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட், அதாவது எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு டெட் வினாத்தாள்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். ஈஸியாக மார்க் வாங்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே நம்மளால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். இதில் என்ன அப்படின்னா, வெறும் கொஷினாக இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்களோ அதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். செகண்ட் டேர்மை பொறுத்த மட்டுக்கும் ரெண்டு யூனிட் தான், ரெண்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் தான். ஸோ இதை படிச்சுட்டிங்க அப்படின்னா செகண்ட் டேர்மில் உள்ள லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ஃபுல்லாக படித்ததுக்கு சமம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி. அதாவது இதில் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்தருங்கிறது தப்பு. கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி அப்படிங்கிறதான் சரி. ஏன்னா ஃபர்தர் அப்படிங்கிறது அடிஷ்னலாக தான் சொல்லும். ஃபார்தர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம்? இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். ஃபர்தர்னா அடிஷ்னல்னு அர்த்தம். ஃபார்தர் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை தான் திருச்சி. ஒரு டிஸ்டன்ஸ் பற்றி பேசும்போது ஃபார்தர் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. சரியா? அடுத்து பாருங்க, ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. இப்போ இதில் மோர் ஸ்ட்ராங்கர் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா நம்ம எப்போவுமே டபுள் கம்பேரட்டிவ்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க, அவாய்ட் டபுள் கம்பேரட்டிவ்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஒன் சிலபிள் யூஷுவலி ஃப்ரம் தேர் கம்பேரட்டிவ்ஸ் பை ஆடிங் ER டு த பாசிட்டிவ். ஸோ டபுள் கம்பேரட்டிவ்ஸை என்ன பண்ணிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். அட்ஜெக்டிவ் வித் மோர் தென் 2 syllables டேக் மோர். அதை மாதிரி ஒரே ஒரு சிலபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ER போடணும். அட்ஜெக்டிவ் வித் மோர் தென் 2 syllables, 2 syllableக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் போடலாம். அப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா அப்படின்னு இருக்கியா. இதில் மோர் ஸ்ட்ராங்கருங்கிறது டபுள் கம்பேரட்டிவ் டிகிரி. ஸோ ஒரு கம்பேரட்டிவ் டிகிரி போதும். ஸோ ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. அடுத்துக்கு பாருங்கள், மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet ஹை. இங்கே பாருங்கள், இதில் ஹை வராது. ஏன்னா உயரத்தை குறிக்கும் பொழுது டால்னு தான் சொல்லணும். மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet டால். We generally use tall with people and it's the opposite of short. டாலுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஹை when referring to trees, buildings, mountains and its opposite of low. இதில் ஹை அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீஸ்க்கு, பில்டிங்ஸ்க்கு, மவுண்டெயின்ஸ்க்கு, இதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹை அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். லோவுடைய ஆப்போசிட் வேர்டு தான் என்னது அப்படின்னா ஹை. தட் மீன்ஸ் இங்கே நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னா டால் தான் பயன்படுத்தியிருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள். நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் மாதிரி சொல்கிறீங்களே மேம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட்டுவெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதணும். தட் மீன்ஸ் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா இருந்தது. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்க்கலாம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா 1 mark கன்ஃபார்ம். சரிங்களா? லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 mark கன்ஃபார்ம். ஈஸி தான். நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணணும்? திருப்பி பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. இதில் ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு இருக்குது. எஸ்டர்டேங்கிறது ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அப்போ நீங்கள் என்ன போட்டால் போதும்? ஐ சா ஹிம் எஸ்டர்டே போட்டால் போதும். சரியா? இங்கே பாருங்கள், த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். இட் கான்ட் பி யூஸ் த அட்வர்ப்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஆஃப் டைம். அதாவது ரொம்ப இதில் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். எஸ்டர்டேங்கிறது ஒரு பாஸ்ட், முடிஞ்சதுக்கு நம்ம நார்மலாக பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ சா ஹிம் எஸ்டர்டே அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், I will call you when the dinner will be ready. அதாவது டின்னர் ரெடியானதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன்னு இருக்கா. ஸோ இதுக்கு என்னதான் வரும் அப்படின்னா I will call you when dinner is ready. இப்போ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the verb in the main class is in the future tense, the verb in the subordinate class should be in the present and not in the future. அதாவது subordinate class மெயின் கிளாஸ்னு வரும்பொழுது மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சரியா? சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ்னு 2 கிளாஸ் வரும்பொழுது ஒன்று ஃபியூச்சரில் இருக்கும்போது இன்னொன்று ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐ ஆம் கெட்டிங் அப் எவ்ரி டே அட் 6 AM. இதை பாருங்கள், ஐ கெட் அப் எவ்ரி டே அட் 6 AM. அதாவது ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எப்போவுமே நம்ம எதில் தான் போடணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஐ ஆம் திங்கிங் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லணும்? ஐ திங்க் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக்.
பொதுவாக when using think to expression and opinion do not use the continuous form of the verb. ஒரு ஒப்பீனியன் பற்றி சொல்லும் போதும் நம்ம அதை என்ன தான் செய்யணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது. இப்போ லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டும் செகண்ட் டேர்மில் உள்ளது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 2 யூனிட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதில் எது கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க, I have seen him yesterday. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொஸ்டின். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது பர்டிகுலர் கிராமர் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். we try to give as soon as earlier. நம்பிக்கையாக படிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.